ஹாய்ங்க. வெல்கம் டு மை சேனல். என்னடா அவ பிளேட்ட தூக்கிட்டு வந்துட்டாளே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம கார்டனுக்குள்ள வந்து ஒரு விசிட் போயிட்டு வரலான்னு தான் வந்திருக்கிறோம். ஸோ நெறைய காய் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களையெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிளேட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நானும் வந்து இந்த பிளேட்ட சேஞ்ச் பண்ணிட்டு வேறு பிளேட் வாங்கணும்னு நெனச்சிட்ருக்கிறேன். இது எல்லோரும் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாரி ஒரு இந்த பேம்பு ட்ரீலலாம் வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த மாரி ட்ரீஸ் வச்ச பேஸ்கெட் வாங்கணும்னு நெனைக்கிறேன். பட் ஆனா இன்னும் பார்க்கலாம். தோட்டம் வந்து நம்ம கார்டன் வந்து இன்னும் டெவலப் ஆகி யூடியூப் வந்து டெவலப் ஆகி நல்லா ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எல்லாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து என்னென்ன காய் ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லாங் பீன்ஸ். இந்த லாங் பீன்ஸ் வந்து நான் வந்து ஒரு என்னது சொல்லுவாங்க, அந்த இது அந்த இது போட்டு விட்டேன் இல்லையா, சுற்றிலையும் அவன் வந்து கொடி போகிறதுக்காக ஒரு இது செட் பண்ணி விட்ருந்தேன். ஆனால் அவன் அதில் போகவே மாட்டேங்கிறாங்கங்க. அவன் வந்து என்னென்னா அதை தாண்டி எனக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கொடியெல்லாம் வந்து அந்த அந்த த்ரெட்டை தாண்டி தான் போயிட்டுருக்காங்க ஒழிச்சு அந்த த்ரெட்டுக்குள்ளே போக மாட்றாங்க. சரி, அவங்களெல்லாம் வந்து நல்லா கரெக்டாக அந்த இதுக்குள்ளேயே செட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த இதுக்குள்ளேயே சுற்றிட்டு தருவாங்க. இல்லைன்னா வந்து வேறு வேறு செடியெல்லாம் வந்து வம்புக்கு இழுத்து அவங்க பின்னாடியே போயிடுறாங்க. அந்த நம்ம போட்டிருந்த அந்த கொடி செட் பண்ணி விட்டோம் இல்லையா, அதுலேயே அந்த காய் வந்து மேலேருந்து கீழே பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குதுங்க. இதுவே வந்து நிறைய பூ வச்சிட்ருக்குறாங்க. நானே அந்த இது வந்து ஏனோ தானோன்னு சும்மா வந்து செட் பண்ணி விட்டேன். அந்த ஆடி காற்றுக்கு அவன் வந்து சேஃபாகி வந்ததே பெரிய விஷயம். அவன் இருக்க நிலமைய மட்டும் பாருங்கள். ஸோ அதெல்லாம் செட் பண்ணி விட்டுட்டு இந்த லாங் பீன்ஸையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவன் பக்கத்துலேயே வந்து சரகவரை சொல்வேன்ல, இந்த அவரை வந்து ஃபஸ்ட் டைம், அதாவது இவன் வந்து வெள்ளை கலரில் இருப்பான். இது முன்னாடி ஒரு அவரை வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருந்தான். அவன் வந்து கோழி அவரை. இவனும் கோழி அவரை தான். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கானுங்க. இவங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒயிட் ஷேடோவில் இருக்கிறாங்க. ஸோ அவனை வந்து பக்கத்தில் சீர் கொடுத்தாங்க, அதை கொண்டு வந்து வச்சாச்சு. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப குசும்புங்க. அந்த குசும்புனா என்னன்னு சொல்லுவாங்களே, நாம் வந்து ஒன்று போட்டோம்னா வரவே மாட்டானுங்க. அப்படி வராமதுனால நம்ம வந்து வேறு சீடை போட்டு விட்டோம்னா இவன் வர்றதுக்கு முன்னாடி அவனும் வந்துடுவான். அப்படி தான் வந்து ஆக்சுவலாக நான் ரேடிஷ் தான் போட்டேன். ரேடிஷ் வரவே இல்லை. அந்த அவரைக்காய் வந்துட்டான். அப்புறம் இப்போ ரேடிஷும் வந்துட்டுருக்கான். என்னமோ ஒன்று பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு பக்கெட்டு, அதுக்குள்ளே வந்து அத்தனை பேர் வந்துட்டுருக்காங்க. எவன் வந்தால் வாங்கடா அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. எனக்கு வந்து ஒரு செடி வந்துட்டாங்கன்னா அவனுக்கு பிடுங்கி போடுறதுக்கே மனசு வராதுங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஸோ பிளான்ட்டில் வர எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால பிடுங்கம்மா அப்படியே வச்சுட்ருக்கிறேன். அந்த 3 பேத்துல எவனோ சண்டை போட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அது பக்கத்தில் வந்து இந்த அவரைக்காய், இந்த சாம்பார்லலாம் போடுவாங்களே, நீங்கள் பார்த்தா தெரியும் என்னோடய வீடியோவில். ஸோ என்னடா கார்டன் வந்து ஒரு மாதிரி பாட்டில்ஸ், அது கல் மண் அப்படி இப்படின்ற புதருக்குள்ளெல்லாம் வச்சுருக்காளே இவ அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆக்சுவலாக எங்கள் வீடு வந்து கட்டி இப்போ தான் 1 இயர் தான் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த கட்டின இதெல்லாம் வந்து வேஸ்டேஜ்லாம் வந்து ஆப்போசிட் பிளேஸில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ் வந்து இன்னும் வந்து எம்ப்டி பிளேஸாக தான் கிடக்குது. இன்னும் வீடு கட்டலை. ஸோ அதனால அது வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் என்னோடய க்ரோ பேக்ஸ் எல்லாம் வந்து வாங்கி அப்படியே வந்து கார்டனை டெவலப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆப்போசிட்டில் எப்போது வீடு கட்டுறாங்களோ அப்போ வந்து நம்ம வந்து டெரஸ் கார்டனாக மாறிடும் நம்மளோட க்ரோ பேக்ஸ் எல்லாம். ஆனால் என்னோடய வீட்டுக்குள்ளரையுமே வந்து ஒரு கிரவுண்ட் கார்டன் இருக்குது. என்னோடய வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு கிரவுண்ட் கார்டன் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னோடய கார்டன் தான். இது வந்து இப்போ இந்த க்ரோ பேக்கில் இருக்கிறதெல்லாம் வந்து பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரவரி தான். ஸோ அதனால வந்து நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பெங்களூர் கறி வந்து எனக்கு ஆக்சுவலாக பிடிக்காதுங்க. பட் ஆனால் அந்த நல்லா பழுத்துட்டாங்க. ஸோ பழுத்ததுக்கப்புறம் அதை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மஞ்சள் குடம் தக்காளி, அது நான் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன். அதை வந்து வாங்கி க்ரோ பண்ண சொன்னாங்க. உங்கள் கார்டனில் இருக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் சீடு இருந்தால் சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அவரை. என்கிட்ட வந்து ஒரு அவரை, ஒரு கத்திரிக்காயிலே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வச்சு தான் என்னோடய கார்டனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் என்னெல்லாம் வந்து இன்னும் வந்து கார்டனில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். இந்த அவரைக்காய் வந்து அந்த அந்த லீஃபுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்கங்க. அந்த லீஃப் என்ன கலரோ அதே மாதிரி காயும் அந்த கலரில் இருக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கலாம். ஈவன் வந்து
மற்ற அவரைக்காய் மாதிரி கிடையாது. இந்த அவரைக்காய் வந்து அப்படியே அதை அவனை அவனை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்காங்க. மற்ற இது வந்து கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறான். பட் ஆனால் இவன் ரொம்ப சாஃப்டாக இருக்கான். இவன் கொடி மாதிரி போயிட்டுருக்கான். இவனோட க்ரோ பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க பாருங்கள். எவன்லாம் வந்திருக்கான்னா பீர்க்கங்காய் வந்திருக்கான், பீட்ரூட் வந்திருக்கான். 2மே வந்துட்டுருக்கான். அவனை நான் எப்படி கட் பண்ணி போட முடியும்? எப்படியோ போங்கடா அப்படின்ற மாதிரி. ஆனால் ரொம்ப பொறாமை பிடிச்சவங்கங்க ஒருத்தனும். மனுஷங்க தான் அப்படி இருக்காங்கன்னா இவங்களுக்குள்ளேயும் ரொம்ப பொறாமை. ஸோ என்னதான் பொறாமை இருந்தாலும் நம்ம மேலே பாசத்தை காமிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பொறாமை வச்சுக்கிறாங்க. என்னோடய கார்டன் டூல்ஸ்லாம் நான் எங்கெல்லாம் என்ன பார்க்குறேனோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு அப்படி இருந்தாலும் பட் ஆனால் நீட்டாக இருக்கும் கார்டன் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து வெண்டைக்காய். எப்போவுமே கார்டன் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி இப்படின்னு தாங்க இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள் என்னோடய கார்டன் வந்து டெவலப் ஆகி அதாவது 2.0 அந்த வெர்ஷனில் பார்ப்பீங்க. அப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காரு கடவுள். ஸோ அதில் வந்து நம்ம இவ்வளோ காய் எடுக்கிறோன்ற ஹாப்பினஸ்ஸே போதும். நான் எடுத்துகிட்டு வந்து போவேன். என்னோடய பிளேட் வந்து ஃபுல்லாகும்போது அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய். இந்த நீல கத்திரிக்காய் வந்து ஒரு 5 க்ரோ பேக் கிட்ட போட்டிருக்கேன். ஒரு 3 க்ரோ பேக்கு, 2 வந்து நிலத்து கிரவுண்ட் கார்டன்லேயே வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அது வந்து காய் பிடுங்க அப்படியே கை நிறையா கொள்ளலைங்க. அந்த கை கொள்ளலை. அந்தளவுக்கு நீளமாக எனக்கு கலர் தாங்க ரொம்ப அட்ராக்டிவ். அப்படி ஒரு கலராக இருக்குது. இப்போ என்னோடய வியூ கார்டனில் பார்த்துருந்தீங்கன்னா செங்கல்ல வச்சு கட்டியிருக்காங்க இல்லையா? என்னோடய ஷார்ட்ஸ் இப்போ போட்டிருப்பேன். போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த செங்கல் வந்து மாறி சூப்பராக இப்போ கட்டி கொடுத்துருக்குறாங்க எனக்கு. அந்த வாட்டர்லாம் வெளியில் லீக்காத அளவுக்கு அவ்வளோ அழகாக செட் பண்ணிட்டேன். என்னோடய ஃப்ரண்ட்டில் இருக்க கிரவுண்ட் கார்டனை. ஸோ இதில் வந்து நான் வந்து நிறையா பூவெலாம் வைக்கணும்னு நினச்சிட்ருக்குறேன். ஏன்னா அங்கே வந்து என் பிள்ளையார் இருக்கிறாரு. என்னோடய பிள்ளையார் வந்து அங்கே மேலே இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து நிறையா பூ வைக்கலாம், நமக்கு சாமிக்கும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செட்டில் வச்சுருக்கேன். அதோட வீடியோவும் நான் போடுறேன். ஸோ அது வரைக்கும் எவ்வளோ காய் இவங்ககிட்டேருந்து எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு இவங்களை எல்லாத்தையும் நான் அப்புறப்படுத்திடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வரி பிரிஞ்சால். இந்த வரி பிரிஞ்சால் வந்து என்னங்க சொல்கிறது, இவனை வந்து நீ அவ்வளோதான் தூக்கிடணும். நான் லாஸ்ட்டு காயின்னு சொல்லி இப்போ பாருங்கள் 4 காய் கொடுத்துருக்குறான். ஸோ இவங்ககிட்டேருந்து ஒரு சீடு மட்டும் எடுக்கணும். அதை பழுக்க விட்டுட்டு அந்த காயும் தூக்கிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் காரி கிடக்கு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு மாதிரி கத்திரிக்காய் வந்து நல்லா இருக்காது. குழம்புல போட்டாலும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு காய். பட் ஆனால் இதை ஃபைனல்னு பாருங்கள். ஆனால் அதுக்கப்புறம் இவன் எடுத்துடலான்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து வெண்டைக்காயும் அவ்வளோதாங்க. இவனை ஈல்டு முடிஞ்சிருச்சு. ஏன்னா இவனும் வந்து ரொம்ப காய் கொடுத்து ஓஞ்சு போயிட்டான். ஸோ அதனால் இவனையும் எடுத்துட்டேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒரு 4-5 வெண்டைக்காய் கிட்ட கொடுத்துருக்கான். இவன் கூட சண்டை போடாமல் இவனை ஹார்வெஸ்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து இவனை பிக் பண்ணுறது ஒன்று வந்து கரெக்டாக வந்துடுவாங்க. ஒருத்தன் வந்து இந்த நல்ல நெடு வளர்ந்துருப்பான் மட்டுங்க. அவன்கிட்ட மட்டும் நம்ம காயை வாங்க முடியாது. சிசர் கொண்டு வந்தால் மட்டும்தான் காய் தருவான். ஸோ அப்படி தான் கொடுத்தான். அப்படி இருந்தாலும் ஒரு 4 காய் எடுத்துகிட்டு இந்த யானை தந்த வெண்டை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு என்னோடய பிளேட்டில் போட்டு ஃபுல்லாக பிளேட் பாருங்கள் ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். கடைசியாக நம்ம என்ன ஹார்வெஸ்ட் பண்ணுவோம்? இந்த சில்லி வந்து எப்படியும் ஹார்வெஸ்ட் பண்ணாமல் போக மாட்டேங்குது. செர்ரி டொமேட்டோ இருந்தால் செர்ரி டொமேட்டோ ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ அவள் இல்லை. அவன் வந்து இப்போ அவனை வந்து எடுத்தாச்சு. அதனால வந்து சில்லி இருந்தாங்க. இவனும் நல்லா பழுத்துட்டாங்கங்க. பழுத்ததை மட்டும் தான் ஹார்வெஸ்ட் பண்ணேன். மற்ற காயெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அவனை பழுத்ததை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஃபுல் பிளேட்டு ஹாப்பினஸ்ஸுங்க. என்னென்ன இருக்குது பார்த்தீங்களா? அவரைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் தக்காளி, டொமேட்டோ, சில்லி, லாங் பீன்ஸ் இதெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் பிளேட். எப்போயுமே நம்ம கார்டனுக்கு எம்ப்டி பிளேட் வந்தால் ஒரு ஃபுல் பிளேட்டோடு தான் போவோம். ஸோ இதை எடுத்துகிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸோடு வீட்டுக்குள்ளே போனால் என்னோடய பசங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ளே போனாவே பிளேட்டை பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.